கேபிடி இண்டியன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் தான் உங்கள் ராகுல், நானும் இங்கே நலம். அப்புறம் இன்றைக்கி 30 days 30K ஈவினிங் சேலஞ்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் அதோட டே 6 தான் இன்றைக்கி கண்டினியூ பண்ண போகிறோம். நம்ம ஆர்டர் வந்து எடுத்தாச்சு. எவ்வளோ எடுத்துருக்குறோன்னு பார்த்தீங்கன்னா 47 ரூபா கிட்ட எடுத்தோன்னு நினைக்கிறேன். நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கிறேன், உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரீனில் வரும், அப்படியே பார்த்துக்குங்க. ஓகேங்களா? நம்ம எடுத்த ஆர்டரோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து உங்களுக்கு தெரியும், அப்படி பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம அப்படியே கிளம்பி போவோம், வாங்கலாம். ஃபுட்டு வந்து ரெடிங்க. ஓகேங்களா? நம்ம வேகமாக போயிட்டு ஃபுட்டை பிக்கப் தான் பண்ண போகிறோம். அண்ட் நம்ம மொதல் ஆர்டரோட டீட்டெயில்ஸ் அப்படியே வரும், பார்த்துங்க ஸ்க்ரீன்ஷாட்டில். ஓகேங்களா? இந்த ஆர்டருக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸு, ஃபஸ்ட்டு மைல் எவ்வளோ, லாஸ்ட்டு மைல் எவ்வளோ, டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் அதில் காட்டுவேன், பார்த்துக்குங்க. அண்டு கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் வந்து போயிட்டுருக்கிறேன். இப்போ மொதல் ஆர்டர் எடுக்கிறதுக்கு வாங்க போவோம். அக்கா 77.99 எடுத்துக்கிறேங்க்கா. மேப்பை போடுறோம், அப்படியே பட்டையாக கிளப்புறோம். தாங்க ப்ரோ. சரி, ஓகேங்க ப்ரோ. ரீச் டெலிவரி லொக்கேஷன் அண்ட் டெலிவரி கம்ப்ளீட்டு. வந்து நமக்காக இங்கேயே வந்து நின்ட்டாருங்க, அதனால டக்குன்னு கொடுத்தாச்சு. சரி, ஓகே. இந்த ஆர்டருக்கு 42 ரூபா, 12 ரூபா வந்து சர்ஜ் போனஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேட் நெக்ஸ்ட் ஆர்டர் கொடுத்துடலாம். நம்ம ஒரு ஆர்டர் முடிச்சுட்டு அடுத்த ஆர்டர் வரும்ன்ட்டு சொல்லிட்டு நம்ம ஜோனில் போய் நிற்கலான்ட்டு கிளம்புனாங்க. உடனே அடுத்த ஆர்டர் வந்துருச்சு, பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபாய்க்கு மேலே தான் வந்துருக்குது. அண்ட் சர்ஜ் போனஸ் வந்து 12 ரூபா விட்டுருக்காங்க. அதை நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் காட்டியிருப்பேன். ஓகேங்களா? அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டரும் எங்கே வந்திருக்கு பார்த்திங்கன்னா சேம் கடை. ஓகேங்களா? போன கடை எங்கே போய் எடுத்தோமோ அதே கடைக்கு தான் இப்பயும் போய் எடுக்க போகிறோம். சரி, வாங்க அப்படியே போகலாம். அக்கா 020 புரியல. தெரியல, உங்களுக்கு காது கேட்காது, வாய் பேச முடியாதுங்கிறீங்க. இது நம்பணுமா என்னன்னு தெரில. நான் எல்லோரும் இப்படி தான் வராங்க. சரி, ஓகே, இந்தாங்க. அவ்வளோதான் நம்மளால் முடிஞ்சது. சரி, வரண்ணா. எனக்கு தெரியுங்க, காதும் கேட்கும், வாயும் பேசும். சரி, அப்படியே பார்த்துட்டு மித்த மாதிரிலாம் நான் போக தெரியாதுங்க. நம்மளால் முடிஞ்ச 10 ரூபா தந்துட்டு வந்துட்டேன். 10 ரூபா தான் தருவேன், சாப்பிட வாங்கி தர முடியான்னு. நம்மளால் முடிஞ்சதாங்க நம்மளால் பண்ண முடியும். நாம்ளே வந்து சிக்கிக்காரங்கிட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நாம் போய் இன்னொருத்தருக்கு தந்துக்கிட்டு இருக்கிறோம் காசு. சரி, ஓகே. ரீச் டெலிவரி லொக்கேஷன் கொடுத்துர்லாங்க. இப்போ நம்ம கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஆக்சுவலாக இங்கே தான் இருக்கிறோம், வெளியே தான் நிற்கிறோம். ஹலோ அண்ணா, ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டிருந்தீங்க இல்லைங்க? அங்கே தாங்க நான் நிற்கிறேன். 356 ரூபா. நீங்கள் தானா? இல்லை, பசங்க வருவான்னு சொன்னாங்க. சரி, அப்படியே இங்கேயே பே பண்ணிடுறீங்களாங்க்கா? இல்லை, 356 ரூபாங்க்கா. ஆமாங்க்கா. கேஷாக கொடுக்குறீங்களாங்க்கா? அப்படியே இதிலே பே பண்ணிடுறீங்களாங்க்கா? சரி, ஓகேங்க்கா. ஆமாம் சிஸ்டர், 356. சரி, ஓகேங்க. ஆக்சுவலாக நேற்று நைட்டு ஆஃப்லைன் போச்சு இல்லையா, மறுபடியும் ஆன்லைன் வந்துச்சு ஒரு செகண்டு. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. 100 ரூபா ஏறிடுச்சு, கிரெடிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? கிரெடிட்னா நம்மளோட அக்கௌண்ட்டில் ஏறிடுச்சு, சிடி அக்கௌண்ட்டில் 356 இருக்குது.
கிட் நெக்ஸ்ட் ஆர்டர் கொடுத்துடலாம். நம்ம ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் தான் நிற்கிறோம். இன்னும் ஆர்டர் வந்து ரெடி ஆகலை. ரெடி ஆகிடுச்சுன்னா பிக்கப் பண்ணலாம். ஓ, ஃபுட் வந்து ரெடி டு பிக்கப்னு வந்துருச்சுங்க. ஓகே, மேலே உள்ளுக்குள்ளே போயிட்டு அப்படியே நம்ம பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு டெலிவரி பண்ண வேண்டியதான். டைம் ஆகிடுச்சு, வாங்க அப்படியே போயிட்டே இருக்கலாம். அதான் அப்படி போனேன், அப்புறம் சுற்றி வர மாதிரி இருந்துச்சு, மறுபடியும் திரும்பி இப்படி வந்துட்டேம்மா. டிப்ஸ் ரொம்ப நன்றி. இந்த ஆர்டருக்கான இயர்னிங்ஸ் எவ்வளோ தெரியுமா? 52 ரூபா, 20 ரூபா டிப்ஸு, 12 ரூபா வந்து சர்ஜ் போனஸு. ஓகேங்களா? நம்ம லாஸ்ட்டாக ஒரு ஆர்டர் வந்துச்சு இல்லையா, 50 ரூபாய்க்கு மேலே, அந்த ஆர்டரை முடிச்சாச்சுங்க. இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அடுத்த ஆர்டருக்காக. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் வெயிட் பண்ணால் இன்னும் வேகமாக வரும். எங்கே இருந்தாலும் நமக்கு ஆர்டர் வரணும்னு இருந்துச்சுன்னா வந்துடும். ஓகேங்களா? அதுதான் கணக்கு. சரி, இப்போ வாங்க கொஞ்சம் முன்னாடி போய் நிற்போம். அண்டு வந்துச்சுன்னா கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு போய் டெலிவரி பண்ணுவோம். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி எவ்வளோ ஏன் பண்ணுமோ அவ்வளோ ஏன் பண்ணிடணுங்க. ஏன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? ஸோ சர்ஜ் போனஸ்லாம் 12 ரூபா, 13 ரூபா இப்படிலாம் கொடுப்பாங்க. கஸ்டமர்லாம் மைண்ட் செட்டு நல்லா இருந்துச்சுன்னா 20 ரூபா, 30 ரூபா டிப்ஸ் கொடுப்பாங்க. பார்த்துருப்பீங்க. இப்போ 20 ரூபா அப்படி கையால் கொடுத்தாரு அந்த அண்ணன். எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சிங்க. ஓகே, ஆக்சுவலாக இப்போது ஒரு ஆர்டர் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டேன். அண்டு அதோடய ஸ்க்ரீன்ஷாட் இப்போ போடுறேன் பார்த்துங்க. 40 ரூபாய்க்கு மேலே வந்து இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் எத்தனை கிலோமீட்ரு, அதாவது ஃபஸ்ட்டு மைல் லாஸ்ட்டு மைல் டோட்டல் அத்தனையும் உங்கள்கிட்ட காட்டிடுறேன். அப்படியே கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு நான் இப்போ இந்த ஆர்டர் எடுக்க போயிட்டுருக்கிறேன். லஞ்ச் பீக்கு அப்புறம் நைட் பீக்கு, அதான் டின்னர் பீக்கு, இது 2 டயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா சர்ஜ் போனஸ் கிடைக்கும். இப்போ அவ்வளோதான், இன்னொரு 1/4 மணி நேரத்தோட இந்த சர்ஜ் போனஸ் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? போய் பார்த்தா தெரியும் உள்ளுக்குள்ளே நோட்டிஃபிகேஷனில். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம ரீச்டு பிக்கப் லொக்கேஷன் கொடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபி கேட்குறாங்க நம்மக்கிட்ட. செல்ஃபி கொடுத்துடலாம். நம்ம அப்படியே உட்காந்துருப்போம். ஆர்டர் வந்துச்சுன்னா அப்படியே போயிட்டு எடுத்துக்கிட்டு அப்படியே போயிடலாங்க. ஓகேங்களா? அக்கா ஆர்டருங்க 5834. இது என்னங்க மறுபடியும் இன்னொரு ஆர்டரா? ரிட்டன் த ஆர்டர் பேக் டு த ரெஸ்டாரண்ட்டா? யூ வில் பி பெய்ட் ஃபார் யுவர் ரிட்டன் ட்ராவல் டு த ரெஸ்டாரண்ட்டுன்னு வருது. இருங்க, உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டில் அப்படியே சென்ட் பண்ணி விட்றேன். திரும்பி அங்கேயே தர சொல்கிறாங்க. டோட்டல் 10 ரூபா தராங்க. கன்ஃபார்ம் ரிட்டன் டாஸ்க்கு. வாட் இஸ் ரிட்டன் ஆர்டர், வாட்ச் வீடியோ. எதுக்குங்க போட்டாங்க, எதுக்குங்க இப்போ கேன்சல் பண்ணுறாங்க? ஷூ இப்போ ஆக்சுவலாக நம்மளோட ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆர்டரை கேன்சல் பண்ணனால நம்ம ரிட்டன் கொண்டு போய் தரணும் அவங்களுக்கு. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம எப்படி ஆர்டரை வந்து பிக்கப் பண்ணுறோம் அதே போல் தான் ரிட்டனும் இதே தான். இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்றதை நான் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டில் போடுறேன், பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒன்ஸு ரெஸ்டாரண்ட் ரீச் பண்ணதுக்கப்புறம் ரீச் ரிட்டன் லொக்கேஷன் கொடுத்து அவங்க ஒரு ஓடிபி சொல்லுவாங்க. அதை வாங்கி என்டர் பண்ணோம்னா வேலை முடிஞ்சதுங்க. அவங்க வாங்கி வச்சுக்குவாங்க. அதை ரிட்டன் பார்சலுக்கு பாஸ்போர்ட் கேட்குதுங்கண்ணா, அப்படி சொல்லுங்கள். ஓகேங்கண்ணா. ஓகே, ரிட்டர்ன் பண்ணியாச்சுங்க. வெரிஃபை பாஸ்போர்ட் கொடுத்தாச்சு, ரிட்டன் கம்ப்ளீட் கொடுத்தாச்சுங்க. அவ்வளோதான். இப்போ ரிட்டனுக்கு வந்து எவ்வளோ காசுன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா கொடுக்குறோன்ற மாதிரி பேச்சு. என்னங்க சுற்றிக்கிட்டே இருக்குது, ரிட்டன் ஆக முடியுது. இட்ஸ் டேக்கிங் லாங்கர் தென் யூஸ்வல்.
அதனால தான் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஆமாம், அதனால தான் சொல்கிறேன். 6 ஐட்டம்ஸ் இருக்குதுங்க. பன்னீர் மசாலா, ரொட்டி. ஓகே ஓகேங்கண்ணா. இதெல்லாம் நான் ரெடியாக இருக்கும். ஆக்சுவலாக கொஞ்சம் டைம் ஆகும் போலிங்க. நிறைய ஆர்டர் வந்துருக்கறனால ஒரு 5 மினிட்ஸ் லேட் ஆகும். நாங்கள் சரி ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தானேண்ணா? இந்தாங்கண்ணா. சரி ஓகேங்க. 60 ரூபாங்க. ஆக்சுவலாக 30 ரூபா டிப்ஸு, 10 ரூபா சர்ஜ் போனஸு. வேறு லெவலில் இருந்தண்ணே 30 ரூபா டிப்ஸ் கொடுத்துருக்காரு. ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ரீச்டு பிக்கப் லொக்கேஷனு கன்ஃபார்மு 4766 ஐடி நம்பரு. நண்பா கேமரா ஓடுதா இல்லையாப்பா? இது நான் விளாக் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ப்ரோ. விளாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். விளாக். ஆமாம் ப்ரோ. பாஸ்கோட் அப்படியே கேட்க மாட்டேன் ப்ரோ. இப்படி சொல்லுங்கள். ஓடிபியா? ஆமாங்க ப்ரோ. 9380. 9380. அப்படி பேசிக்கிட்டு மறந்துட்டேங்க. சரி ஓகே, இப்போ பிக்கப் கம்ப்ளீட் கொடுத்தாச்சு. இப்போது நமக்கு லிமிட் இருக்குது, அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. 90 ரூபா அப்படியே போட்டுடலாம். கலெக்ட் கேஷில் போட்டு 91 ஓகே. டெலிவரி கம்ப்ளீட், கன்ஃபார்மு. ஓகேங்களா? இப்போ அப்படியே நம்ம கிளம்ப போகிறோம். நம்ம ஆர்டர் வந்து இப்போ தாங்க எடுத்து முடித்தோம் ஒரு ஆர்டரு. ஐயோ என்னங்க கேப் போடவும் சுத்தமாக தெரியலன்னு நினைக்கிறேன். இப்போ தெரியுதா உங்களுக்கு? ஓகே, சுத்தமாக தெரியல கேப் போடவும். நம்ம 7:30 மணிக்கு ஒரு ஆர்டர் எடுத்தோம். அந்த ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா போனஸு, 30 ரூபா வந்து பார்த்திங்கன்னா டிப்ஸு கொடுத்தாங்க. அதுக்கடுத்து ஒரு ஆர்டர் வந்துச்சு, அது வந்து கம்மியாக தான் வந்துச்சு, 20 ரூபா தான் வந்துச்சு. அதுக்கடுத்து 30 ரூபா ஆர்டர் வந்துச்சு. இதுதான் இந்த ஆர்டரு. ஓகேங்களா? இந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா போனஸ் கிடச்சிது. பக்கமாக தான் இருந்துச்சு. அவங்க கால் பண்ணி வர சொன்னாங்க. கொண்டு போய் டக்குனு கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ அடுத்த ஆர்டர் எவ்வளோ வந்துச்சுன்னு தெரில, பார்க்குறேன் இருங்க. 33 ரூபா 10 ரூபா டிப்ஸு. ஓகேங்களா? இதுவும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டில் அப்படியே ஷேர் பண்ணி விட்றேன், பார்த்துக்குங்க. நம்ம போன ஆர்டர் எடுத்தோம் இல்லையா? ஸோ அந்த ஆர்டர் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடுச்சிங்க. மறுபடியும் இன்னொரு ஆர்டர் வந்துருக்குது. 30 ரூபா வந்துருக்குது இந்த ஆர்டருக்கு. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா 6 நிமிஷம் இங்கேருந்து போகிறதுக்கு 2.22 கிலோமீட்ரு. அப்புறம் ஃபஸ்ட்டு மெயில், லாஸ்ட்டு மெயில், அப்புறம் டிஸ்டன்ஸு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுக்க போகிறேன். ஓகே, ஆக்சுவலாக தாண்டிடுச்சிங்க டைமு. அவங்க சொன்ன டைமோட 3 நிமிஷம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. பார்க்கலாம் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண விட்றாங்கன்னு. ஆமாங்க ப்ரோ. கூட்டமாக இருக்குது தானே உள்ளுக்குள்ளே? உள்ளுக்குள்ளே கூட்டமாக இருக்குதா ப்ரோ? கூட்டம்லாம் ஒன்றும் இல்லை, போய் சொல்லுங்கள். சொன்னால் தான், ஃபோன் இல்லை சொன்னால் தான் ரெடி பண்ணுவோம். அப்படிங்களா? சரிங்க ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஃபோன் இல்லை, ஓனர் எடுத்து போயிட்டாரு. ஓ அப்படிங்களா? சொன்னால் தான் ரெடி பண்ணி. ஓ சரி ஓகேங்க ப்ரோ. நான் ரிப்போர்ட் பண்ணலான்ட்டு எடுத்துட்டேன் ப்ரோ. ரிப்போர்ட் பண்ணலான்னு எடுத்துட்டேன். எவ்வளோ நேரம் நிற்கிறது? கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நின்றுட்டு இருக்கிறேன் ப்ரோ நான். வெளியே? ஆமாம், வெளியே அரை மணி நேரம் நின்றுட்டு இருக்கிறேன். பிக்கப் டைம் எப்போ கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 8:16. அரை மணி நேரம் நானே போயிட்டு சொல்லி தான் இப்போ 12 நிமிஷம் லேட்டாக தான் எடுத்துக்கோம். அப்படிங்களா ப்ரோ? நல்ல வேலை சொன்னாருங்க. தெரியாதாம்மா உள்ளுக்குள்ளே. நண்பா 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு நண்பா. என்ன ரெடியாக இல்லையா? மஷ்ரூம் ரோஸ்ட் 1 பீசஸ்ஸு 2.
2 போட்டுக்கிறாங்க. ஆமாம் ப்ரோ. 1 பீஸ் போட்டுருக்கு. இதோ இந்த இடத்துல 2 இன்ட்டு போட்டுக்கிறாங்க. 2 பீஸ் ஒன்றுபா. மஷ்ரூம் 2 தானே போட்டுக்குது. 2 ரோஸ்ட்டு ப்ரோ. மஷ்ரூம் ரோஸ்ட் செய்கிறது லேட் ஆகுமா இல்லை ஃபாஸ்ட்டாக செஞ்சுருவீங்க? நம்ம ஆர்டர் எடுக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க. நம்ம வந்து போன ஆர்டரை எடுத்து முடிச்சிட்டோம். போன ஆர்டர் கிட்டத்தட்ட 1 ஹவருங்க கிட்டத்தட்ட வெயிட் பண்ணி நான் வந்து வாங்கினேன் அந்த கடையில். செம்ம இரிட்டேட் ஆகிடுச்சிங்க. ஓகே, எப்படியோ ஃபைனலாக நம்ம 30 ரூபா ஆர்டர் முடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்த ஆர்டருக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா, ஒன்ஸ் நம்ம அடுத்த ஆர்டர் ரிசீவ் பண்ணிட்டோம்னா நம்ம போய் பிக்கப் பண்ணிட்டு டெலிவரி பண்ணுவோம். சரி ஓகேங்க, ஒரு நல்ல இடமா பார்த்து நிற்போம். ஆர்டர் எந்த இடத்துல போய் நின்னோம்னா டக்குன்னு வரணுமோ அந்த இடத்துக்கு போய் நிற்போம். ஓகேங்களா, வாங்க போகலாம். எனக்கு ஆர்டரே வரலைங்க. நம்ம கடைசியாக ஒரு ஆர்டர் எடுத்தோம் தெரியுமா, அதாவது ஒரு 1 மணி நேரம் வெயிட் பண்ணி ஒரு கடையில் எடுத்தோம் தெரியுமா ஆர்டரு. அதோட சரிங்க, இன்னும் ஆர்டரே வரல. மணி வந்து 10 நாள் ஆகிடுச்சு. ஓகேங்களா, பார்க்கலாம் எப்போ தான் ஆர்டர் வருதுன்னு. இப்போ தான் பெட்ரோல் அடித்தேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெட்ரோல் சம்மந்தப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. மறுபடியும் ஆர்டர் வந்துச்சுன்னா நான் வர்றேன். ஓகேங்களா, அது வரைக்கும் வீட்டில் வெயிட் பண்ணுறேன் மேலே. சரிங்க, நானும் வந்து கிட்டத்தட்ட 9:30 மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டேன். 11 ஆகிடுச்சிங்க. என்னோடய ஷிஃப்ட் டைம் முடிஞ்சிச்சு. சார்ஜும் வந்து பார்த்திங்கன்னா 7% தான் இருக்குது. நான் வீட்டில் மேலே தான் உட்காந்துருந்தேன், சாப்பிட்டேங்க. அண்டு கீழே அப்படியே இறங்கி வந்துட்டு சரி இது வந்து முடிக்கணும் இல்லையா, ஸோ அதனால தான் வந்து முடிக்க போகிறேன். ஆஃப்லைன் போக போகிறேங்க. ஏன்னா 11 ஆகிடுச்சில்ல. சரி அவ்வளோதான், எம்எல் நமக்கு இன்சென்டிவ் கிடச்சிரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணோம் அப்படின்றது தான் நான் சொல்ல போகிறேன். அப்படியே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் வரும், பார்த்துக்குங்க. ஓகேங்களா, இன்றைக்கி என்ன டேட்டு? 17ஆம் தேதி. ஓகேங்களா, 17ஆம் தேதி நம்ம 307 ரூபா வந்து பார்த்திங்கன்னா சம்பாரிச்சிருக்கிறோம். ஓகேங்களா, ப்ளஸ் 100 ரூபா இன்சென்டிவ். ஸோ இன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா 407 ரூபா சம்பாரிச்சிருக்கிறோம். ஓகேங்களா, ஆர்டர் இயர்னிங்ஸ் 181 ரூபா, அப்புறம் கஸ்டமர் டிப்ஸ் 50 ரூபா, போனஸ் 76 ரூபா, அப்புறம் இன்சென்டிவ் 100 ரூபா. ஓகேங்களா, மொத்தம் 407 ரூபா சம்பாரிச்சிருக்கிறோம். ஓகேங்களா, சரி ஓகேங்க. இதோட வந்து டே 6 விலாக் முடிஞ்சு. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா டே 7ல் மீட் பண்ணுவோம். ஓகேங்களா, அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் பிடிஆர். ஓகே, பாய்.